போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC Group 4 VO எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின தகவல் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான முழு வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் என்னென்ன தகவல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC Group 4 எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பற்றின தகவல். அதே போல் TNPSC Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கக்கூடிய கோர்ஸ் பற்றின தகவல். இந்த கோர்ஸுக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ், நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதியமான் டீமோட ஆப்பை இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கூப்பன் கோட் பற்றிய தகவல், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கான கூப்பன் கோட் பற்றிய தகவல். நீங்கள் ஏற்கனவே அதியமான் டீம் வந்து 10 புக்ஸ் வாங்கியிருக்கீங்க, குரூப் 2 குரூப் 2க்கான 10 புக்ஸோ இல்லை குரூப் 4க்கான 10 புக்ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பொது தமிழ் புத்தகத்தோடு சேர்த்து நீங்கள் மற்ற சோசியல் சயின்ஸ் புத்தகத்தையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கூப்பன் கோட் பற்றிய தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி வீடியோ கோர்ஸ் இருந்தாலும் சரி. சரிங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் பற்றிய தகவல் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் நடக்கும். நீங்கள் விருப்பப்படக்கூடிய டைமில் எழுதிக்கலாம். இந்த பிளான் யாருக்கானது அப்படின்னு பார்த்தா நீங்கள் TNPSC Group 4 எக்ஸாமுக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க இல்லை ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு நான் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். பொதுத்தமிழுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டேர்முக்குமே வந்து தனித்தனியாக டைம் கொடுத்துருப்பேன். சரிங்களா? GS மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பொதுத்தமிழுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து இந்த பிளான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூபை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். சரிங்களா? படிக்கிறதுக்கான பிளான், ஸ்டடி PDF இது எல்லாமே நம்ம யூடியூப்லேயே கொடுத்துரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரலாம். நான் ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் சார், நான் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், என்னோட மார்க் ரேங்க் இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ கிளாஸஸும் வேணும் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்றவங்க வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸில் வீடியோ கோர்ஸும் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. நீங்கள் எங்கேயும் கோச்சிங் கிளாஸஸ் போய் என்னால் படிக்க முடியல, டெய்லியும் ட்ராவல் பண்ணி என்னால் படிக்க முடியல, என்னால் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு படிக்க முடியாது, ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியாது, நான் வீட்டிலேருந்தே படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கோர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ குரூப் 4 VOக்கு நான் ஏறக்குறைய 75 டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 75 டெஸ்ட்டை ஒரு டெஸ்ட்டு கூட நீங்கள் பெண்டிங் வைக்காமல் ப்ராப்பராக சொல்லக்கூடிய பிளானை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 80% எல்லா டெஸ்ட்லையும் 80% மேலே நீங்கள் மார்க் வாங்குறீங்க. எல்லா டெஸ்ட்டும் நான் எழுதிட்டேன் சார், எல்லாத்துலேயும் வந்து நான் எபோவ் 80 இல்லை 85 90 நான் வாங்கியிருக்கேன், ப்ராப்பராக வந்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என்னென்ன பண்ணுவோம் அது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? நான் 10 டெஸ்ட் மட்டும் எழுதுறேன், 15 டெஸ்ட் மட்டும் எழுதுறேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப மினிமம் ஃபீஸில் இந்த பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தர போகிறோம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கான ரேங்க், மார்க், அதே போல் மற்ற ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்க இது எல்லாமே உங்களால் கம்பேர் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ரேங்க் எல்லாமே 2 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன சரியான ஆன்சர் இது எல்லாமே உடனே அப்டேட் ஆகிடும். ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன, இது எல்லாமே டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே அப்டேட் ஆகிடும். ரேங்க் 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். ஸோ முதல்ல வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டு பற்றின தகவல் சொல்லிடுறேன். சரிங்களா? அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் குரூப் 4 VO வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் இந்த தமிழினோட ஒரு கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியமில் தான் இந்த வீடியோ கோர்ஸும் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. நியூவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ருபீஸ்க்கு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க. இது வீடியோ கோர்ஸுக்கானது. சரிங்களா? வீடியோ கோர்ஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ கோர்ஸ்க்கான கூப்பன் நோட் பண்ணிக்கோங்க. VO 100 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 600 டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? புக்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதியமான் டீம் வந்து 10 புக்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பொதுத்தமிழ் புத்தகத்தோட 10 புத்தகம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 டிஸ்கவுண்ட் ஆகும். சரிங்களா? கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. இது வந்து 1 இயர் வேலிடிட்டி. இதில் வீடியோஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3300 தான் ஃபீஸ் வரும். அதே போல் புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2300 தான் வரும். சரிங்களா? கூப்பன் கோட் 1500 கூப்பன் கோட். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9994359181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நான் புக்ஸ் வாங்கியிருக்கேன், புக்ஸ்க்கான ரெசிப்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா, சரிங்களா, உங்களோட பில் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான கூப்பன் கோட் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது புக்ஸ் வாங்கினவங்க. இல்லை சார் நான் நியூ ஸ்டூடெண்ட், புக் எதுவும் வாங்கலை, எனக்கு ஏதாவது கூப்பன் இருக்குது அப்படின்னீங்கன்னா முன்னாடி ஸ்க்ரீன்லேயே இருக்கு இல்லையா VO 100 இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வாங்கினவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூப்பன் கோட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வீடியோ கோர்ஸ்க்கான தகவல். வீடியோ கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இந்த வீடியோ கோர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? எல்லா விதமான டெஸ்ட்டும் இதுலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். பொது தமிழ், GS, மேக்ஸ், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ கோர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ்க்குள்ள 400 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் 70 டெஸ்ட்டுக்கு மேலே அப்டேட் பண்ணியிருக்கோம். இது நியூ பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணி தருவோம்.
உங்களுக்கு இனிமே எடுக்கக்கூடிய வீடியோஸும் அப்டேட் ஆகும் சரிங்களா. ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் கோர்ஸ்க்குள்ளே இருக்கும், இனிமேவும் நியூ வீடியோஸ் எடுத்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் சரிங்களா. ஒரு வீடியோ கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், என்ன மாதிரி வீடியோஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க, என்னென்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாயும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் வந்து கோர்ஸோ இல்லை டெஸ்ட் பேட்சோ ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம், என்ன டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறோம், நமக்கான பிளான் என்ன, இந்த பிளான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, இந்த வீடியோ கோர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றத தெளிவாக பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க சரிங்களா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. காலைல 10லேருந்து ஈவினிங் 6:30க்குள்ளே கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் டெஸ்ட் பேட்ச் சொன்னேன் இல்லையா, 75 டெஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த 75 டெஸ்ட்டை நான் எங்கே போய் ஜாயின் பண்ணுறது? அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் உங்களுக்கு குரூப் 4 VO டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பொது தமிழ், பொது அறிவு, தமிழ் வழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 999 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்சில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்ல ஜாயின் பண்ணிடுறேன், டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தகவல் வந்தோடனே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு 200 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ 799ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. கூப்பன் கோட் நோட் பண்ணிக்கோங்க, TNPSC 200 அப்படின்ற கூப்பன் கோட் இருக்கும். இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா 799 தான் உங்களுக்கு வரும். நான் புக்ஸும் வாங்கியிருக்கேன் சார், ஏற்கனவே 10 புத்தகங்கள் ஏற்கனவே வாங்கிட்டேன் பொது தமிழோட சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு 400 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா. அப்போ 999ல் நீங்கள் 400 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 599 தான் இருக்கும் சரிங்களா. 599 ரூபா தான். ஏற்கனவே புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் ரொம்ப கம்மியான ஃபீஸில் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் வேணும் அப்படின்றவங்க சரிங்களா, புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பன் கோட் வேணும், நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது கூப்பன் கோட் வேணும் அப்படின்னாலையும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலையும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2300 ரூபா வரும். நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு 599 ரூபா வரும் சரிங்களா. இது புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ். நான் புதுசாக வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் சார், நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் எவ்வளோ வரும்? 799 வரும். நான் புக்ஸ் எதுவும் வாங்கல சார், நான் நியூ ஸ்டூடெண்ட், அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், டெஸ்ட் பேட்சோ இல்லை வீடியோ கோர்ஸோ வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும் சரிங்களா. எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகாது, முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகும். TNPSC 200 அப்படின்றது டெஸ்ட் பேட்சுக்கானது, VO 100 அப்படின்றது வீடியோ கோர்ஸ்க்கானது சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கோர்ஸ்க்கு 600 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும், டெஸ்ட் பேட்சுக்கு 200 டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் பற்றிய தகவல். ஸோ ப்ராப்பராக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த தகவல் எல்லாமே நான் சொல்லிட்டேன், இது ஃபாலோ பண்ணினா போதுமானது. இது வரையும் நான் அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றவங்க அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் போயிட்டு இந்த கோர்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன மீடியமில் இருக்கும் அப்படின்றதுனா தமிழ் மீடியமில் இருக்கும். டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்கும்? 75 டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. பிளான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் சரிங்களா. இந்த வீடியோலேயே நான் பிளான் உங்களுக்கு சிம்பிள் பிளான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், கோர்ஸ்குள்ளே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸ்டடி பிளான் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது உங்களுக்கு 18ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், 15ஆம் தேதியே நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி வந்து மார்ச் 15ஆம் தேதி அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா. நான் யூடியூப்லேயும் கொடுத்துட்றேன், வீட்டிலேருந்து படிக்கிறவங்க அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க சரிங்களா. இதில் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா 40 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒவ்வொரு 10 டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், அந்த மாதிரி வந்து ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதே போல் கடைசியில் 6லேருந்து 8 வரலையும் 9, 10 மறுபடியும் 11, 12 பொது தமிழை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ரிவிஷன்லாம் கொடுத்துருப்போம். GSல ரிவிஷன்லாம் கொடுத்துருப்போம். இது வந்து GSல தனி ரிவிஷன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவிஷனே 5 ரிவிஷன் இருக்கும் சரிங்களா. பொது தமிழ் GS எல்லாம் சேர்ந்து 5 ரிவிஷன் இருக்கும். இது இல்லாமல் ஃபுல் மாடல் 200 கொஷின் இருக்கக்கூடிய ஃபுல் மாடல் 5 ரிவிஷன் இருக்கும். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 10 டெஸ்ட் இருக்கும். மந்த்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் ரொம்ப முக்கியம், அதில் ஒரு 10 டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டோட்டலாக 75 டெஸ்ட் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். 6 மாதத்துக்கான பிளான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சார், நான் இப்போ தான் வந்து புதுசு, நான் படித்தது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னாலையும் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அதாவது டிசம்பர் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிசம்பர் மந்த் வரையும் நான் உங்களுக்கு வேலிடிட்டி அப்டேட் பண்ணி தரேன். ஏற்கனவே பழைய பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா குரூப் 4, அவங்களுக்கும் நான் டிசம்பர் வரையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஏதாவது டெஸ்ட் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டை டிசம்பருக்குள்ளே எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் இருந்தாலும் அதுக்குள்ளே எழுதிக்கோங்க, ஏன்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ செப்டம்பருக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். 180 டேஸில் ஏற்கனவே படித்தவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட் எழுதிட்டுவாங்க.
கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துக்கு சார், நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை நான் மீடியமாக தான் படிப்பேன் அப்படின்றவங்க பிளானை பாருங்கள். சரிங்களா, முதல்ல பிளானை பார்த்துட்டு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வர முடியுமான்றதை யோசிச்சுட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் எழுதினா தான் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சரிங்களா, மன திருப்தியோட டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் எழுதணும். சரிங்களா, ப்ராப்பராக படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். முழுமையாக நான் பயிற்சி பண்ணும் சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணும், நிறைய எழுதி பார்க்கணும், லெவல் செக் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் TNPSC Group 4 VO வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் மார்ச் 2021 அப்படின்னு இருக்கும். இது வந்து வீடியோ கோர்ஸ். சரிங்களா, இதுக்குள்ளே டெஸ்ட்டும் இருக்கும், வீடியோஸும் இருக்கும். ஸோ வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வேணுன்றவங்க இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கோர்ஸ் பற்றிய முழுமையான தகவல் தனி வீடியோவில் கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து டெஸ்ட் பேட்ச் TNPSC Group 4 VO டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் மார்ச் 2021 அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் கண்டென்ட் அப்படின்ற மெனுவில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டெஸ்ட் எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக 15ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அதன் பிறகு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி பிளான் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 75 டெஸ்ட் ஸ்டடி பிளான் மார்ச் 2021. இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனா மார்ச் 15. சரிங்களா, என்னைக்குள்ளே நான் ஜாயின் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 15க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் அதன் பிறகு படிக்க உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா முதல் தேர்வே உங்களுக்கு மார்ச் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் 18 ஃபஸ்ட்டு டெஸ்ட். பொது தமிழ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். தமிழுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். ஒரு தமிழ் டெஸ்ட்டு, அதன் பிறகு ஒரு GS டெஸ்ட். சரிங்களா, பொது தமிழை பொறுத்தவரையும் ஒவ்வொரு டேர்முக்குமே ஒரு டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பொது தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு. அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இருக்கு இல்லையா, செட் 1 ஹிஸ்ட்ரியில் செட் 1. இந்த செட் 1க்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத தனியாக நான் PDF மாதிரி கொடுத்துருவேன். வேர் டு ஸ்டடி உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ 15ஆம் தேதி என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருவேன். அடுத்து பொது தமிழ் 2ஆம் பருவம். அடுத்து பாலிட்டி. இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா பொது தமிழுக்கு அப்புறம் எது வெயிட்டேஜ் அதிகம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, மேக்ஸ் அந்த வெயிட்டேஜில் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பொது தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் மேக்ஸ், INM + மேக்ஸ். ஸோ எப்படி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, மேக்ஸ். சரிங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும். தமிழும் மேக்ஸும் நீங்கள் தரவாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 4ல் உங்களுக்கான வெற்றி உறுதி. சரிங்களா, ஒவ்வொரு 10 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கும். பழைய பேட்சுக்கு இந்த ரிவிஷன் கொடுத்துருக்க மாட்டோம், கடைசியில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கும் இந்த ரிவிஷன் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஓல்டு பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் கடைசியில் நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம். சரிங்களா, இந்த பேட்ச்க்கு இந்த மாதிரி 10 டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். கேட்டிருந்தீங்க, அதனால் அதையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி கடைசியில் நிறைய ரிவிஷன் கொடுத்துருப்போம். அந்த ரிவிஷன் இல்லாமல் ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு திருப்புதல் தேர்வு இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து கடைசி டெஸ்ட், அதாவது 10 டெஸ்ட் வரையும் ஒரு ரிவிஷன். அடுத்து மறுபடியும் அடுத்த ரிவிஷன் வரும்போது 1வது தேர்வுலேருந்து 20வது தேர்வில் என்ன படிச்சீங்களோ அது ஒரு ரிவிஷன். சரிங்களா, அடுத்து 30வது டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்லேருந்து 30 வரையும் ஒரு ரிவிஷன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பழைய பேட்சுக்கு நான் நேற்று தான் பிளான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும்போது சொல்லியிருப்போம். 30வது டெஸ்ட்லேருந்து 11th பார்த்தீங்கன்னா 11th 2 தமிழ் டெஸ்ட்டு, 12th 2 தமிழ் டெஸ்ட்டு, அது இல்லாமல் சிறப்பு தமிழுக்கும் டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பொது தமிழ் 11ஆம் வகுப்பு முதல் 4 இயல்கள் அது ஒரு டெஸ்ட்டு. அடுத்து 11ஆம் வகுப்பு 5, 6, 7, 8 அதில் ஒரு டெஸ்ட்டு. 12ஆம் வகுப்பில் மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு. அதன் பிறகு சரிங்களா செகண்ட் ஹாஃப் 12ஆம் வகுப்பில் செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு டெஸ்ட்டு. இது இல்லாமல் சிறப்பு தமிழுக்கு 11th ஒரு டெஸ்ட்டு, 12th ஒரு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் டெஸ்ட் எழுதுறேன் சார், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், என்னோட மார்க் லெவல் நான் செக் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய பேட்சுக்கும் இந்த 11th 12th சிறப்பு தமிழுக்கான டெஸ்ட்லாம் வந்துடும். சரிங்களா, மறுபடியும் தமிழ் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வரையும் ஒரு டெஸ்ட்டு, 6லேருந்து 10 வரையும் ஒரு டெஸ்ட்டு, 6லேருந்து 12 வரையும் டெஸ்ட்டு. இடையிலேயே பார்த்தீங்கன்னா பொதுறிவு, ஹிஸ்ட்ரி, INM, ஜியாகிரஃபி, மேக்ஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு. அடுத்து சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் அதில் ஒரு டெஸ்ட்டு. அதன் பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட் 5 டெஸ்ட். அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இனிமே வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த டைம்லனாலையும் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் இருக்கும். சரிங்களா, இதுலேயே ஒரு 10 டெஸ்ட் கொடுத்துருப்பேன். இந்த டெஸ்ட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாமே தனி டீம் தான் எடுப்பாங்க. பொது தமிழுக்கு தனியாக எடுப்பாங்க, பாலிட்டி தனியாக எடுப்பாங்க, எக்கனாமிக்ஸ் தனியாக எடுப்பாங்க. அந்தந்த சப்ஜெக்டில் யார் பெஸ்ட்டாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ டெஸ்ட் எல்லாமே எடுத்து தனி டீம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க.
டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னே ரேங்க் மார்க் இது எல்லாமே வந்துடும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 15 தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் கூப்பன் கோட் வந்து லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சார் நான் மார்ச் 15 தேதி ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கூப்பன் கோட் யூஸ் ஆகுமா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். முன்னாடி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். லிமிடெட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 15 வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 9943591181 8681859181 இல்லை askathiyaman@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாமுக்கான பொது தமிழ் புத்தகம் அதிகமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. யூனிட் 8 புக், அதே போல் சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸ் புக் விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. athiyaman.com வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டாக்கில் புக் வந்தோடனே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமாக குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.